விசில் அடிச்சான் கூட்டம், விசில் அடிச்சான் குஞ்சு, ஏற்கனவே விசில் சின்னத்தை வாங்கியிருக்கான். அதை என்ன பண்ணுவான், ஏற்கனவே விசில் அடிச்சான் குஞ்சுகளேன்னு ஒரு சினிமா பாட்டு வந்து ஞாபகம் இருக்கா? சீமான் என்ன சொன்னார், இது பூரா அணில் குஞ்சுகள்னு சொன்னார். அணில் குஞ்சுகள் மாதிரி இப்போ வந்து விசில் குஞ்சுகளாக மாறி இருக்கு. ஊழலை ஒழிப்பேன்னு சொன்ன நீயே ஊழல்வாதியாக இருக்கியே. 2 ஆண்டுகள் கழிச்சு எனக்கு டாக்ஸ் போட்டதுனால நான் கட்ட மாட்டேன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வரையும் போய் சுப்ரீம் கோர்ட்டில் 3 மாதத்துக்கு முன்னாடி பணத்தை கட்டிட்டு வேற வேலையை பாடுறான்னு சொன்னோடனே பணத்தை கட்டினீங்கள. அதோ அர்ஜுன் அவருடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன? அவர் யாரை கல்யாணம் பண்ணாரு? மார்ட்டினுடைய பொண்ணை கல்யாணம் பண்ணாரு. மார்ட்டின் யாரு? லாட்டரி டிக்கெட் வியாபாரி. லாட்டரி டிக்கெட்னா இங்க மட்டும் இல்ல, இன்னைக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய கோடீஸ்வரன்னா ஒரு மார்ட்டின் தான். இப்பதான் வந்து ரோடு போட்டாங்க, சும்மா அப்படி போய் பாருங்களேன். ஒரு மழைக்கு அந்த ரோடு தாங்கல, அப்படியே பேத்துட்டு வருதுன்னா அதுல கூட ஊழல் நடக்குது இல்ல. அது அப்படித்தான் இருக்கும். டெண்டர் எடுக்கிறதுல இருந்து, அக்ரிமெண்ட் போடுறதுல இருந்து, பில்லு போடுறதுல இருந்து, செக்கு வாங்குறதுல இருந்து, இது வரலையும் எல்லாத்துக்கும் மாமூல் கொடுத்து தான் நடக்கும். மதுராந்தகத்துல ஒரு 200 ஏக்கரால ஸ்டீல் ப்ரொடக்ஷன் யூனிட் இருக்கு. அவ்வளோ பெரிய யூனிட் இருக்குதா? திமுக ஸ்டாலின் கிருத்திகா மேத்தோட கண்ட்ரோலில் அது நடந்துட்டு இருக்கு. இந்த படத்தை ரிலீஸ் பண்ணோன்னா தேட்டரா நீங்கள் போய் கேட்கணும். ஆனால் எங்கள்கிட்ட எல்லா தேட்டரும் எங்களுடைய கண்ட்ரோலில் இருக்காங்க. ஆகையினால இப்போ நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோன்னா அந்த படத்தை அந்தந்த தேட்டருக்கு ஒரு தேதியை குறித்து அந்த தேதியில் அவங்கள ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. ரிலீஸ் பண்ணும்போது தியேட்டருக்கும் எங்களுக்கும் ஒரு பர்சன்டேஜ் பேசிப்போம். ரெட் ஜாயிங் மூவிஸில் யார் படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வாரம் வாரம் பேமெண்ட் போகும். பயங்கரமான ரகசியங்கள்லாம் அப்போ தான் உங்ககிட்ட இருந்து வெளியே வருது. உண்மை சொல்கிறேன்டா கண்ணு, இதுதான் உண்மை. நாதாஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் முனைவர் திரு காமாட்சி ஜி அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். ரோட்ல எல்லாம் போறீங்க வர்றீங்க, ரோடு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏமாடி, இது இங்க மட்டும் இல்லடா, எல்லா நாட்டிலையும் எல்லா மாநிலத்திலையும் இங்க பாருங்க. இல்ல இப்பதான் வந்து ரோடு போட்டாங்க, சும்மா அப்படி போய் பாருங்களேன். ஒரு மழைக்கு அந்த ரோடு தாங்கல, அப்படியே பேத்துட்டு வருதுன்னா அதுல கூட ஊழல் நடக்குது இல்ல சார்? பாருமா, ஒரு விஷயம் புரிஞ்சுக்குமா, ரோடு போடுறது வந்து இங்க வந்து மழை காலங்கள்ல எல்லாமே இங்க பாருடா செல்லம். மழை இது வந்து இங்க தார்ல தான் ரோடு போடுறான். தார்ல ரோடு போடுறது தான் எஸ்டிமேட் போடுறான். சிமெண்ட்ல போட்டிருக்காங்க. இப்ப இந்த சூளைமேட்ல ஒரு 12 தெரு வந்து சிமெண்ட்ல போட்டாங்க. அட்டகாசமா இருந்து அந்த ரோடு. ஆனா இந்த ரிஞ்சு போடுறேன்னு சொல்லி இப்ப நடு மையத்துல தோண்டினானுங்க. இந்த தண்ணி போறது, காவா தண்ணி போறதுக்கு நடு மையத்துல தோணும். ஏன்னா ஓரத்துல வந்து இந்த லைன் போயிட்டு இருக்கு, காவா தண்ணி போகிறது அது போகுது. இதுக்கு வந்து நடு மையத்தில் தோண்டி இப்போ அங்கிட்டும் போக முடியாமல் இங்கிட்டும் போக முடியாமல் இது மேலே அவங்க கான்ட்ராக்ட் கொடுத்தவன் அவன் அந்த குவாலிட்டி ஆஃப் இதோ போடாமல் விட்டுட்டான். இப்போ என்ன ஆகுது, இது பூரா அதான் சொல்றாங்க, எல்லா பக்கமும் ஊழல் நடக்குது. கான்ட்ராக்ட கூட ஒழுங்கா பார்க்க முடியல. இது எந்த அரசு வந்து போனாலும், நான் ஒரு கான்ட்ராக்ட்காரன், கான்ட்ராக்ட்காரமா டோட் போர்டில் எந்த அரசு வந்து போனாலும் இதுதான் செய்ய முடியும். எங்களுக்கு டெண்டர் போட்டு வர்றவரையும் டெண்டரில் இங்கே பாரு, மொதல் டெண்டர் ஷெட்யூல் வாங்குறதுல இருந்து, டெண்டர் எடுக்கிறதுல இருந்து, அக்ரிமெண்ட் போடுறதுல இருந்து, பில்லு போடுறதுல இருந்து, செக்கு வாங்குறதுல இருந்து, இது வரலையும் எல்லாத்துக்கும் மாமூல் கொடுத்து தான் நடக்கும். அது முன்னை இது வந்து தவிர்க்கவே முடியாது. எந்த அரசு வந்தாலும் இதை கட்டுப்படுத்த முடியாது. பில்லு போட மாட்டான் ஜேடி. அவனுக்கு நான் 2% கொடுக்குறேன்னு சொன்னா தான் அவன் பில்லே போடுவான். அவனுக்கு மேலே ஏடின்னு ஒருத்தர் இருப்பார், அவருக்கு 1% தச்சம் வைக்கணும். அதுக்கு மேலே டிடின்னு இருப்பார், அந்த டிக்கு ஒரு 3% தச்சம் வைக்கணும். அப்போ எவ்வளோ ஆச்சு? 3 2 6 5% 6% வந்துடுதா? இந்த 6% கம்பல்சரி இவங்களுக்கு மட்டுமே. அதுக்கப்புறம் பில்லை பாஸ் பண்றான் பாருங்க, அந்த ஆடிட்ரு, அதுக்கு அசிஸ்டண்ட், இவங்கெல்லாம் இருப்பாங்க. அவங்க சைடில் வந்து மொத்தத்துக்கு 10% ஆஃபீஸுக்கு அட்மினிஸ்ட்ரேஷனில் 10% செலவு பண்ணணும். இந்த 10% செலவு பண்ணிட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண ஸ்பாட்டுக்கு போனால் அந்த ஸ்பாட்டில் இருக்கக்கூடிய கட்சிக்காரன் பூரா வரிசையாக வந்து நிற்பான். ஒரு கட்சிக்காரன் இல்லை, எல்லா கட்சிக்காரனும் வந்து நிற்பான். எல்லாத்துக்கும் என்னத்தையோ அவங்களால முடிஞ்சதை சமாதானம் பண்ணி ஏதாவது ஒரு அமௌண்ட் கொடுத்து தான் அந்த ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ இவன் போடுற முதலீடுக்கு இவன் ஒரு லாபம் பார்ப்பான். முதலீடுக்கு இவன் ஒரு லாபம் பார்ப்பான்ல. அப்படி லாபம் பார்க்கும்போது அந்த ஒர்க்கில் கிட்டத்தட்ட 30% போயிடுதா இந்த மாதிரி. அப்போ 70% தானே ஒர்க்கு நடக்கும். அது அப்படி தான் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இதை வந்து கவர்மெண்ட்டே, நான் இப்போ சொல்கிறேன், எங்கள் கவர்மெண்ட்டில் எந்த கவர்மெண்ட் வந்தாலும் கவர்மெண்ட் நேரடியாக அவங்களே ரோடு போடணும்.
ஏற்கனவே எம்ஜிஆர் பீரியடில் ஒன்று ஆரம்பிச்சாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் கார்பரேஷன் ஒன்று ஆரம்பிச்சாரு. கன்ஸ்ட்ரக்ஷன் கார்பரேஷன் ஆரம்பித்து எனக்கு போட்டியாலாம் டெண்டர் போட்டாங்க. வாட்டர் டேங்க் கட்டுறதுல எனக்கு போட்டியாக மதுரையில் டெண்டர் போட்டு பழங்கானத்தத்தில் அவங்க ஒரு டேங்க் எடுத்து வேலை பண்ணாங்க. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கார்பரேஷன் அவங்களுக்கு ஏயும் தெரியல பியும் தெரியல. கடைசியில் என்கிட்ட வந்து கேட்டு என்கிட்ட இருந்த மோல்டெல்லாம் வாங்கிட்டு போய் தான் அவங்க அந்த ஒர்க்கே பண்ணாங்க. அது கொஞ்ச நாள் ஓடிச்சு. அதுக்கப்புறம் அதை க்ளோஸ் பண்ணிட்டார் எம்ஜிஆர் பீரியட்லேயே. அது மாதிரி ஆனால் அவங்க பண்ணது எல்லாம் நல்ல சூப்பர் தான். என்ன காரணம்னா அவங்க சிமெண்ட்டை மிச்சப்படுத்தணும், கம்பியை மிச்சப்படுத்தணும், யாருக்கு லஞ்சம் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா கவர்மெண்ட் ஆயிடுச்சு. அவங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒர்க்கு முடிஞ்சுன்னா ஒர்க்கு முடிகிறவரையும் பில் போட வேண்டியதில்லை. சப்ளிமெண்ட்ரி பில்லெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஃபைனல் ஒர்க்கு முடிஞ்ச உடனே என்ன டெண்டர் கோட் பண்ணியிருக்கோ அந்த டெண்டர் அமௌண்ட்டை அவங்களுக்கு கவர்மெண்ட்டு கொடுத்துருவான் செக்கு. இது மாதிரி நடந்தால் நல்லா இருக்கும்டா. ஆனால் ப்ரைவேட் கான்ட்ராக்டுன்னு போகும்போது இது பண்ணித்தான். ஏன்னா கான்ட்ராக்ட்காரன் அவன் ஒரு 10 லட்சத்தை முதலீடு போடுறான்னா அவனுக்கு ஒரு வட்டி வேணும்ல. பேங்க்ல போனால் கூட வட்டி வருது, இப்போ வெளியில் வாங்கினா ஒரு வட்டி வருது. அப்போ அந்த வட்டி, அப்புறம் அவன் உழைப்பு, அவனுக்கு லாபம், இதெல்லாம் பார்ப்பாங்கல்ல. அதனால எந்த கவர்மெண்ட், எங்கள் கவர்மெண்ட் இல்லை, எடப்பாடி கவர்மெண்ட்டில் நடந்ததெல்லாம் நான் கண்கூட பார்த்தேன். எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரரு ஒரு கான்ட்ராக்டர் பிளாஸ்டிக் பையை வச்சுட்டு உட்காந்தாரு. எடப்பாடியை பார்க்க நானும் போயிருந்தோம் ஒரு முறை சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது. அவர் எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரரே மதுரையில். அவர் பிளாஸ்டிக் பை இவ்வளோ பெரிய பையை வச்சு உட்காந்துருந்தார். என்ன மாப்பிள்ள அப்படின்னு. மாமா சிஎம்ஐ பார்த்து ஒரு ஒர்க்கு வருது, அதுக்காக வந்திருக்கேன், இவர் ஸ்லிப் கொடுத்தா தான் அங்கே டெண்டர் ஷெட்யூல்லே கொடுப்பாங்க அப்படின்னாரு. எத்தனை % அப்படின்னு. 18% அப்படின்னாரு. சிஎம்முக்கே 18%. நான் அதுக்கப்புறம் கமிஷன் அதுக்கு அதுவும் அட்வான்ஸ். என்னப்பா 100% அவர் நேரடியாக இப்போ நான் சொல்கிறேன்னா இதை என்னால் நிரூபிக்க முடியும். ஆனால் 100% நான் சொல்கிறேன், ஸ்டாலின் அவர் யாருக்கிட்டையும் கைவிட்டு வாங்க மாட்டார். அவங்க மந்திரிகள் கீழே இருக்கவங்க வாங்கலாம், அது வேற. அவர் நேரடியாக யாருக்கிட்டையும் காசு வாங்க மாட்டார். இந்த நிமிடம் வரை நான் சொல்றேன், யாருக்கிட்டையும் அவர் கைவிட்டு வாங்க மாட்டாரு. வாங்குற அளவுக்கு அவருடைய சொந்த செலவுக்கு தேவையில்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க பல தொழில் பண்றாங்கடா. இப்ப கலைஞர் டிவி மட்டும் இல்லை அவங்கள்ட்ட, அவங்களுக்கு பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அதெல்லாம் இப்ப இல்லை, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி. எனக்கு தெரிய 40 வருஷமா மாதா இது இருக்குல்ல, நம்ம இன்ஜினியரிங் காலேஜ் இவரு வச்சிருந்தாருல கேப்டன். அந்த இப்ப ஒரு மாநாடு நடந்துச்சு, அந்த ஊர் பேர் என்னடா? இது பிஜேபி மாநாடு. பிஜேபி மதுரவாயில் நடத்தினாங்க. மதுரவாயில் இல்லடா, பிஜேபி மாநாடு. இப்ப பிரதமர் வந்துட்டு போனது மதுராந்தகத்துல ஒரு 200 ஏக்கரால ஸ்டீல் ப்ரொடக்ஷன் யூனிட் இருக்கு. அவ்வளோ பெரிய யூனிட் இருக்குடா. திமுக ஸ்டாலின் இவர் இருக்காருல்ல, நம்ம அவர் உதயநிதியுடைய ஒய்ஃபு கிருத்திகா மேத்தோட கண்ட்ரோலில் அது நடந்துகிட்டு இருக்கு. அதைத்தான் முன்னாடி மேனேஜராக இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தார் அன்பில் பொய்யாமொழி. திருச்சி பொய்யாமொழி தான் அதை கண்ட்ரோல் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தார். இப்போ அவர் இங்கே எம்எல்ஏ ஆகி மந்திரி ஆகிட்டார். இப்போ அதே திருச்சியை சேர்ந்த ஒரு தம்பி தான் இப்போ அங்கே மேனேஜராக இருந்து கவனிச்சுக்கிறாங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 50 டன் ஆகுது ப்ரொடக்ஷன் ஆகுது. எல்லாம் ஆங்கில் டைப்பு. அந்த ஆங்கில வெளியில் போகுது. எப்படியும் ஒரு 10 லாரியாவது ஒரு நாளைக்கு வெளியில் போகும் சரக்கு. ஆமாம், அதுதான் சொல்கிறேன் நான். இப்போ அது மட்டும் இல்லாமல் இந்த ரெட் ஜாயின் மூவிஸ் இருக்குல்ல, தொழிலதிபர் தான். ரெட் ஜாயின் மூவிஸ் இருக்குல்ல, இந்த ரெட் ஜாயின் மூவிஸுங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க ஃபைனான்ஸ் பண்ண மாட்டாங்க. படத்தை எடுத்துட்டீங்க, நீங்கள் ஓனர் படத்தை எடுத்துட்டீங்க, இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணுன்னா தேட்டரா நீங்கள் போய் கேட்கணும். ஆனால் எங்கள்கிட்ட எல்லா தேட்டரும் எங்களுடைய கண்ட்ரோலில் இருக்காங்க. கண்ட்ரோல்னா நாங்கள் அவங்களுக்கு அட்வான்ஸ் கொடுத்து நாங்கள் வச்சுருக்கோம். இப்போ ஒரு தேட்டருக்காரன் இருக்கான், அவனுக்கு நாங்கள் ஒரு 5 லட்சம் 10 லட்சம்னு அட்வான்ஸ் கொடுத்து நாங்கள் வச்சுருக்கோம். ஆகையினால இப்போ நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோன்னா அந்த படத்தை அந்தந்த தேட்டருக்கு ஒரு தேதியை குறித்து அந்த தேதியில் அவங்கள ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. ரிலீஸ் பண்ணும்போது தியேட்டருக்கும் எங்களுக்கும் ஒரு % பேசிப்போம். அதே மாதிரி ப்ரொடக்ஷன் அவர் இப்போ படம் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காரு இல்லையா ஓனருக்கும் ரெட் ஜாயின் மூவிஸுக்கும் தியேட்டருக்கும் 3 பேர்த்துக்கும் ஒரு கணக்கு வந்துடும்டா. 3 பேர்த்துக்கும் %. ஆனால் ரெட் ஜாயின் மூவிஸில் யார் படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வாரம் வாரம் பேமெண்ட் போகும். வாரம் இதுவரை உலக சரித்திரத்திலேயே ஒரு சினிமா படம் விநியோகஸ்தர் கரெக்டான பேமெண்ட்டை செட்டில் பண்ணார்னா அது ரெட் ஜாயின் மூவிஸ் தான். வேற எவனும் கொடுக்க மாட்டான்.
தேட்டருக்காரனுக்கும் பணம் போகாது, தேட்டருக்காரன் தான் இவங்கள்ட்ட கொடுக்கணும். ம். ஆனால் பணத்தை வாங்கிட்டு தான் கொடுக்குற பழக்கம். ஆனாலும் இவங்க அந்த பர்சன்டேஜ் படி டக்குன்னு கொடுத்துருவாங்க. பயங்கரமான ரகசியங்கள்லாம் அப்பதான் உங்ககிட்ட இருந்து வெளியே வருது. உண்மை சொல்கிறேன்டா கண்ணு, ஓகே, இதுதான் கண்டிப்பா. உண்மை. அதனால நீங்கள் எந்த சினிமா கம்பெனியும் கேளுங்க, அவங்க வந்து என்னைக்காவது ரெட் ஜாயின் மூவிஸில் ஏமாத்துனாங்களான்னு கேளுங்க, இருக்கவே இருக்காது. அவங்க என்ன பர்சன்டேஜ் 40% அவங்களுக்கு, 20%னா 20, தேட்டருக்கு 20னா 20, மீதம் 60% ப்ரொடக்ஷனுக்கு. ஸோ இது கரெக்டாக போயிடும். கண்டிப்பா இந்த கேள்வி உங்ககிட்ட நான் கேட்கணும்னு நினைச்சிட்டேன். என்னன்னா இப்ப ஆரம்பிச்ச கட்சி தாவேகா, அவங்க கூட திமுகவை தீய சக்தி அப்படின்னு சொல்றாங்களே சார், இதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு சார்? ஏம்மா நான் என்ன சொல்கிறேன், ரோட்டில் போகிறோம், ஒரு நாய் குலைக்குது, அது என்ன பண்ண போகிறோம் நம்ம? ஒரு நாய் குலைக்குதேன்னு ஓடுனா ரொம்ப விரட்டும். சில்ல அப்படின்னா ஒரு கல் பக்கத்தில் பார்க்குறோம், ஒரு கல் இருந்தால் எடுத்து ஒரு எரியிறோம், வீன்னு கத்திக்கிட்டு போகும். அது மாதிரி அது விவி கூட்டம், விசில் அடித்தான் குஞ்சு, ஏற்கனவே விசில் சின்னத்தை வாங்கியிருக்கான். அதை என்ன பண்ணுவான், ஏற்கனவே விசில் அடித்தான் குஞ்சுங்களேன்னு ஒரு சினிமா பாட்டு வந்து ஞாபகம் இருக்கா? அந்த பாட்டு அவனுங்களுக்கு தான் பொருந்தும். ஏற்கனவே மாப்பிள்ளை சார் சீமான் என்ன சொன்னார், இது பூரா அணில் குஞ்சுகள்னு சொன்னார். அணில் குஞ்சுகள் மாதிரி இப்போ வந்து விசில் குஞ்சுகளாக மாறி இருக்கு. ஆகையினால இதெல்லாம் வந்து இல்ல அதிமுக கூட ஊழல் கட்சின்னு சொன்னதே எடப்பாடி அவர்கள் வந்து கொஞ்சம் கோவப்பட்டார், எங்க கட்சியை நீங்க வந்து சொல்றீங்களான்னு. இவ்வளவு சொல்லியும் திமுக அமைதியாவே இருக்காங்களே, என்ன காரணம்? ஏதாவது அதுதான் காரணம். என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்களை மாதிரி அல்லு சில்லெல்லாம் இருக்கோம்ல, பதில் சொல்ல என்னத்துக்கு தலைமை சொல்லணும்? ஏதாக்கன்னு இப்போ நான் சொல்றேன்ல, தாவேகா ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, அதாவது ஒழுக்கம் இல்லாத ஒரு நபர். விஜய் வந்து பொது வாழ்க்கையில் வர்றாருன்னா அவருடைய இண்டிவிஜுவல் லைஃப் ஒழுக்கமாக இருக்கணும். எங்கேயாவது எங்கள் ஸ்டாலின் ஐயா ஒரு பொது நிகழ்ச்சிக்கு போகிறாரு அப்படின்னா, கவர்மெண்ட் நிகழ்ச்சியை தவிர ஒரு திருமண வீட்டுக்கு போகிறாரு, இல்லை ஒரு காது குத்துக்கு போகிறாரு, ஒரு கிரக பிரவேசத்துக்கு போகிறாரு, இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு போகும்போது கூட வந்து துணைவியாரெல்லாம் போயிருக்காரா? பார்த்துருக்கீங்களா? இல்லை கூட்டிகிட்டு தானே போகிறாரு. இவர் இன்னுமே பர்சனல் எதுக்கு சார் பேச? ஒழுக்கங்கிறது ரொம்ப முக்கியம். ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும், உயிரை காட்டிலும் ஒழுக்கம் ரொம்ப முக்கியம்னு சொல்லி அன்னைக்கே வள்ளுவன் சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட வள்ளுவனுடைய குரல் நெறிக்கு தக்கமாக நான் வாழ்வேன்னு சொன்ன நீயே, ஊழலை ஒழிப்பேன்னு சொன்ன நீயே ஊழல்வாதியா இருக்கியே. 2 ஆண்டுகள் கழிச்சு எனக்கு டாக்ஸ் போட்டதுனால நான் கட்ட மாட்டேன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வரையும் போய் சுப்ரீம் கோர்ட்டில் 3 மாதத்துக்கு முன்னாடி பணத்தை கட்டிட்டு வேற வேலையை பாடுறான்னு சொன்னோடனே பணத்தை கட்டினே இல்லை. இதெல்லாம் நீ அப்போ எப்படிடா ஒரு கவர்மெண்ட்டையே டாக்ஸ் கொடுக்காம இறக்குமதி பண்ணுற? இறக்குமதி வரி கட்டணுமா இல்லையா? 2 வருஷம் நீ இறக்குமதி வரி கட்டாமல் ஏமாத்தினதே தப்பு. இறக்குமதி வரி வண்டி இங்கே வந்து சேர்ந்த உடனே இந்த வண்டியுடைய ஆர்சி புக்கு இதெல்லாம் எடுத்து கொண்டுட்டு போய் பணத்தை கட்டி தான் நீ ரிலீஸ் பண்ணியிருக்கணும். அதுவே உன்னுடைய குற்றம், சரியா? அப்படிப்பட்ட ஒரு குற்றவாளி, சுப்ரீம் கோர்ட்டால் தண்டிக்கப்பட்ட ஒரு குற்றவாளி, நீ கட்டித்தான் ஆகணும்னு சொன்ன சுப்ரீம் கோர்ட்டு, அப்படிப்பட்ட ஒரு ஊழல்வாதி நீ வந்து ஊழலை ஒழிக்கிறேன்னு சொன்னா எப்படி? அதே மாதிரி உன் கூட ஒட்டிக்கிட்டு இருக்காரே நம்மளுடைய ஆதோ அர்ஜுன், அவருடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன எடுங்க, அவருடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுங்க, அவங்க பரம்பரையை எடுத்து பாருங்க. யார் அவரு? யாருடைய பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாரு? அவர் ஒரு பேஸ்கெட் பால் பிளேயர், அவ்வளோதான். அவர் யாரை கல்யாணம் பண்ணாரு? மார்ட்டினுடைய பொண்ணை கல்யாணம் பண்ணாரு. மார்ட்டின் யாரு? லாட்டரி டிக்கெட் வியாபாரி. லாட்டரி டிக்கெட்னா இங்கே மட்டும் இல்லை, இன்னைக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய கோடீஸ்வரன்னா அவர் மார்ட்டின் தான். மார்ட்டின் வந்து நீ உங்களுக்கு அதிகமாக தெரிஞ்சிருக்காதா கண்ணு, சிங்கப்பூர், மலேசியா, அமெரிக்கா எல்லா நாடுகளில் நடக்கக்கூடிய சூதாட்டம் எல்லாம் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் மார்ட்டின். அவ்வளோ பெரிய ஆள் அவர். நான் அவரோட நேரடியாக பேசியிருக்கேன், அவர் எனக்கு தெரியும். அவர் அம்மா காலத்தில் அவரை ஜெயிலில் போட்டாங்க, கோயம்புத்தூர் சிறையில் இருந்தார். அப்போ அவங்கள பெயிலில் விடுறதுக்காக நான் முயற்சி பண்ணி அம்மாகிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ணேன், புரியுதுங்களா? ஸோ அவர் அவ்வளோ தங்கமான ஆள், பெரிய மனுஷன். ஆனால் தொழில் அவருக்கு இந்த கேம்லிங்கில் விசீர்ணம் பண்ணிட்டார். ஏற்கனவே தமிழ்நாட்டிலையும் கேம்லிங் பண்ணிட்டு தான் இருந்தாரு. இந்த அம்மா தான் வந்து ஒரு சட்டம் போட்டு இந்த இதெல்லாம் நிப்பாட்டினாங்கல்ல, லாட்டரி டிக்கெட் எல்லாம் நிப்பாட்டினாங்க வேண்டான்னு சொல்லி. ஆனாலும் இவர் என்ன பண்றாரு, இப்போ இதுல கேரளால நடக்குது, பக்கத்துல இருக்க எல்லா மாநிலங்கள்லயும் இவர் தான். ஆனால் அந்த பூட்டான் லாட்ரிம்பாங்க, ஊபி லாட்ரிம்பாங்க, எல்லாம் பேர் அவங்களுடைய பேரை போட்டு இவர் தான் பண்ணுவார். இங்கே மட்டும் இல்லை, எனக்கு தெரியும் இப்போ சிங்கப்பூரில் மொத்தம் 4 ட்ரக்கில் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி 4 ட்ரக்கில் கருப்பு பணத்தை பிடிச்சாங்க. 4 ட்ரக்லன்னா எவ்வளோ பணம் இருந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க. அவ்வளோ பணத்தை பிடிச்சாங்க.
ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஊழலுக்கு வித்துட்டவரை நீ கட்சியில பக்கத்துல வச்சுட்டு இருக்க. ம். அவ எப்படி உன்னுடைய நீயும் ஊழல், உன் கூட இருக்கவங்களும் ஊழல். உனக்கு என்ன இருக்கு? இப்போ வந்து செங்கோடையன் ஒருத்தர் போனார்ல, செங்கோடையன். ஆமா. அந்த செங்கோடையன் யாரு? ம். யாரு? அம்மா கிட்ட இருந்து ஊழல் பண்ணி ம். கட்சியை விட்டு போடான்னு சொல்லி சஸ்பெண்ட் பண்ணி அனுப்பிச்சு விட்டாங்க. ம். அப்படிப்பட்ட அந்த செங்கோடையனை நீ அதுக்கப்புறம் எடப்பாடி வந்து தான் சேர்த்துக்கிட்டாரு. ஆமா. ஸோ எடப்பாடி எதுக்காக சேர்த்தாரு? ஜாதி பற்று. ம். அவரும் கவுண்டரு, இவரும் கவுண்டரு. அந்த கவுண்டர் பற்றுல சேர்த்துக்கிட்டாரு. ஆட கடைசியில் கவுண்டருக்கு என்ன வச்சாரு? ஆப்பு வச்சு இவர் அங்கே போனார். அங்கே போய் என்ன எடுக்க போகிறாரு? ஒன்றும் கிடையாது. மண்குடம், சுடாத மண்குடத்தில் தண்ணி எடுக்கலான்னு போனார். ம். ஆற்றுல போய் தண்ணி எடுத்தார். மண்குடம் அந்த ஆற்றோடு போயிடுச்சு, கரைஞ்சு போயிடுச்சு. அதுதான் கதை இப்போ அவருக்கு. சரிங்களா? கண்டிப்பா சார். எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிடா கண்ணு.